வெல்கம் டு தமிழ்மதி டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோ 10th செகண்ட் டைம் ஹிஸ்ட்ரி தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் இந்த லெசனில் உள்ள கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். சென்னை வாசிகள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1852. சென்னை மகாஜன சபை நிறுவப்பட்ட ஆண்டு 1884 மே 16. பிரம்மஞான சபை கூட்டம் நடைபெற்ற ஆண்டு 1884 டிசம்பர். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு 1885. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட 72 பிரதிநிதிகளில் சென்னையை சேர்ந்தவர்கள் 22 பேர். இந்திய தேசிய காங்கிரசின் சென்னையில் நடைபெற்ற 3வது கூட்டத்தில் கலந்து கொண்ட 607 அகில இந்திய பிரதிநிதிகளில் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள் 362 பிரதிநிதிகள். 1877 சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் டி. முத்துசாமி. தி இந்து பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு 1878. 1887 சென்னையில் இன்று 1000 விளக்கு என்று அழைக்கப்படுகின்ற மக்கீஸ் தோட்டத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் பத்ருதீன் தியாப்ஜி. பொறுத்துக மாநாட்டின் தலைவர்கள். முதல் மாநாடு W.C. பானர்ஜி. இரண்டாவது மாநாடு தாதாபாய் நவ்ரோஜி. மூன்றாவது மாநாடு பத்ருதீன் தியாப்ஜி. சென்னை வாசிகள் சங்கத்தை நிறுவியவர்கள் கஜிலு லட்சுமி நரசு, சீனிவாசனார் அவர்களைச் சேர்ந்தோர் அனைத்தும் சரி. தி இந்து பத்திரிகையை தொடங்கியவர்கள் ஜி. சுப்பிரமணியம், எம். வீரராகவாச்சாரி, 4 நண்பர்கள் அனைத்தும் சரி. முக்கியமாக கேட்டாங்கன்னா சென்னை வாசிகள் சங்கத்தை நிறுவியவர் கஜிலு லட்சுமி நரசு, தி இந்து பத்திரிகையை தொடங்கியவர் ஜி. சுப்பிரமணியம். ஜி. சுப்பிரமணியம் சுதேசமித்திரன் எனும் தேசிய பருவ இதழை தொடங்கிய ஆண்டு 1891. சுதேசமித்திரன் நாளிதழாக மாறிய ஆண்டு 1899. இந்தியா பொருளாதார ரீதியாக ஆங்கிலேயர்களால் சுரண்டப்படுவதை புரிந்து கொண்டவர் நவ்ரோஜி மற்றும் கோகலே ஆகியோருக்கு இணையானவர் சுப்பிரமணியம். சென்னை மகாஜன சபையை நிறுவியவர்கள் அனைத்தும் சரி. எம். வீரராகவாச்சாரி, பி. ஆனந்தச்சார்லு, பி. ரங்கையா மற்றும் சிலர். தாதாபாய் நவ்ரோஜி, கே. டி. தெலாங், சுரேந்திரநாத் பானர்ஜி, ஜி. சுப்பிரமணியம், பி. ரங்கையா, பி. ஆனந்தச்சார்லு போன்றோர் டாஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பிரம்மஞான சபை. சென்னை வாசிகள் சங்கத்தில் அதிக எண்ணிக்கையில் இருந்தவர்கள் வணிகர்கள். சித்திரவதை முறைகள் மூலம் கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்த சித்திரவதை ஆணையம் நிறுவப்பட்டு டாஸ் ஒழிக்கப்பட்டது. சித்திரவதை சட்டம். சென்னை மகாஜன சபை. கூற்று 1. தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கத்துடன் துவங்க பெற்ற தொடக்க கால அமைப்பு. முதலாம் தலைமுறையைச் சேர்ந்த தேசியவாதிகளுக்கு பயிற்சி களமானது. கூற்று 1, 2 சரி. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி. ரங்கையா. சென்னை மகாஜன சபையின் செயலாளர் பி. ஆனந்தச்சார்லு.
சென்னை வாசிகள் சங்கத்தின் கோரிக்கைகள் அனைத்தும் சரி. உறுப்பினர்களின் நலன்களை முன்னெடுப்பது, வரிகளை குறைக்க, கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவு அளிப்பதை எதிர்த்தனர். வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் சித்திரவதைப்படுவதற்கு எதிராக போராட்டம். சென்னை மகாஜன சபையின் கோரிக்கைகள்: குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட வேண்டும். லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடுவது, வரிகளை குறைப்பது, இராணுவ குடியியல் நிர்வாக செலவுகளை குறைப்பது அனைத்தும் சரி. வேண்டுகோள், மனு செய்தல், இறைஞ்சுதல், குறிப்பாணைகள் மூலமாக அரசுக்கு கோரிக்கைகளை வைத்தவர்கள் மிதவாத தேசியவாதிகள். சுதேச கருத்துக்களை பரப்புரை செய்த முக்கிய இதழ்கள்: சுதேசமித்திரன் இந்தியா. தீவிர தேசியவாத தலைவரான டாஸ் சென்னையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது ஆற்றிய சொற்பொழிவுகள் இளைஞர்களை கவர்ந்தன. பிபின் சந்திரபால். தூத்துக்குடியில் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வ.உ. சிதம்பரனார். வ.உ. சிதம்பரனார் காளியா மற்றும் லாவோ எனும் 2 கப்பல்களை விலைக்கு வாங்கி அவற்றை டாஸ் இடையே ஓட்டினார். தூத்துக்குடி, கொழும்பு. வி.எஸ். சீனிவாச சாஸ்திரி, பி.எஸ். சிவசாமி, கிருஷ்ணசாமி, டி.ஆர். வெங்கட்ராமன், ஜி.ஏ. நடேசன், டி.எம். மாதவராவ் மற்றும் ஜி. சுப்பிரமணியனார் ஆகியோர் மிதவாத தேசியவாதிகள். 1908 ஐரோப்பாவிற்கு சொந்தமான கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்தில் தலைமையேற்றவர் வ.உ.சி. பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டதற்காக கைது செய்யப்பட்டவர்கள் இரண்டும் சரி. வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா. இதில் வ.உ.சி.க்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கும். அவர் சிறையில் செக்கிழுப்பார். சுப்பிரமணிய சிவாவுக்கு பார்த்தீங்கன்னா தொழுநோய் வந்திருக்கும். புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாதுகாப்பான புகலிடம் பாண்டிச்சேரி. சிறை தண்டனையை தவிர்ப்பதற்காக பிரெஞ்சுக்காரர்களின் ஆதிக்கத்தில் இருந்த பாண்டிச்சேரிக்கு இடம்பெயர்ந்தவர்கள் சுப்பிரமணிய பாரதி. பாண்டிச்சேரியில் இருந்து வெளிவந்த புரட்சிகர தேசியவாத செய்தித்தாள்கள் அனைத்தும் சரி. இந்தியா, விஜயா, சூரியோதயம் இது 3ம் பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்த இதழ்கள். ஆங்கிலேயர்கள் தங்களை தாராளமானவர்கள் என உரிமை கொண்டாடியதில் உள்ள தவறுகளை அம்பலப்படுத்தியவர்கள் மிதவாத தலைவர்கள். சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1912. சென்னை திராவிடர் கழகத்தின் செயலாளர் பி. நடேசனார். 1916 ஜூன் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் சங்க தங்கும் விடுதியை நிறுவியவர் சி. நடேசனார். ஆங்கில அதிகாரிகளை கொல்வதன் மூலம் மக்களிடையே நாட்டுப்பற்று உணர்வை தூண்டுவதே டாஸ் அமைப்பின் நோக்கம். பாரத மாதா சங்கம். 1904 பாரத மாதா சங்கம் என்னும் இரகசிய அமைப்பை உருவாக்கியவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. 1911 ஜூன் 17 திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் W.D.E. ஆஷ் என்பவரை மணியாச்சி ரயில் சந்திப்பில் சுட்டுக் கொண்டவர் வாஞ்சிநாதன். ஆங்கிலேயர் எவ்வாறு இந்தியாவை சுரண்டினார்கள் என்பதை அம்பலப்படுத்தியவர்கள் மிதவாத தேசியவாதிகள்.
நீதி கட்சியின் செய்தித்தாள்கள் வெளிவந்த மொழிகள்: ஜஸ்டிஸ் ஆங்கிலம், திராவிடன் தமிழ், ஆந்திர பிரகாசிகா தெலுங்கு. 1916 நவம்பர் 20 பி. தியாகராயர், டி. எம். நாயர், சி. நடேசனார் ஆகியோர் தலைமையில் சுமார் 30 பிராமணர் அல்லாதவர்கள் பொது அரங்கில் கூடினர். சென்னை விக்டோரியா. பிராமணர் அல்லாதவரின் நலன்களை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. தென்னிந்திய நல உரிமை சங்கம் தன்னாட்சி இயக்கத்தை பிராமணர்களின் இயக்கம் என எதிர்த்தது. நீதி கட்சி பிராமணர் அல்லாதவருக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கிய சட்டம். 1919 பிரம்மஞான சபையின் தலைவரும் அயர்லாந்தைச் சேர்ந்த பெண்மணி யார்? அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு. 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. 1916 தன்னாட்சி இயக்கத்தில் அன்னி பெசன்ட்டுடன் துணை நின்றவர்கள் அனைத்தும் சரி: ஜி.எஸ். அருண்டேல், பி.பி. வாடியா, சி.பி. ராமசாமி. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டி சிறந்தது என்று கூறியவர் அன்னி பெசன்ட். மதுரை மக்களால் ரோசாப்பு துரை என அன்புடன் அழைக்கப்பட்டவர் ஜார்ஜ் ஜோசப். சென்னை மாகாணம் உள்ளடக்கிய பகுதிகள் அனைத்தும் சரி: தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசத்தின் பெரும் பகுதி, ஒடிசாவின் சில பகுதி. முறையான நீதித்துறை சார்ந்த விசாரணைகள் இல்லாமலேயே யாரை வேண்டுமானாலும் பயங்கரவாதி என குற்றம் சாட்டி அரசு சிறையில் அடைக்கலாம் எனும் சட்டம். ரவுலட் சட்டம். 1919 மார்ச் 18 மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றியவர் காந்தியடிகள். சர் சிட்னி ரவுலட் தலைமையிலான இக்குழுவின் சட்டத்தை கருப்பு சட்டம் என்று கூறியவர் காந்தியடிகள். 1910 ஆண்டு பத்திரிகை சட்டத்தின்படி பிணை தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டவர் அன்னி பெசன்ட். தமிழ்நாட்டைச் சேர்ந்த புரட்சிகர தேசியவாதிகள் பலருக்கு புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகமும் பயிற்சியும் எங்கு வழங்கப்பட்டது? இரண்டும் சரி: லண்டன் இந்தியா ஹவுஸ், பாரிஸ். சுதேசி இயக்கத்திற்கு இட்டுச் சென்றது வங்க பிரிவினை. சுதேசி இயக்கத்தின் நடைமுறைகள் அனைத்தும் சரி: சுதேசி நிறுவனங்களை ஊக்குவித்தல், அந்நிய பண்டங்களை புறக்கணித்தல், தேசிய கல்வியை முன்னெடுத்தல். தமிழ்நாட்டில் குற்றப்பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலராக விளங்கியவர் ஜார்ஜ் ஜோசப். ஜார்ஜ் ஜோசப் செங்கனூரில் பிறந்திருந்தாலும் எங்கு வசிப்பதையே விரும்பி மக்கள் வழக்கறிஞராக பணி செய்தார். இந்த செங்கனூருங்கிறது இன்றைய கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம். மதுரை. கான்பூர் படுகொலை என்று அழைக்கப்படும் சம்பவத்திற்காக பஞ்சம் தீர்க்கும் வகையில் கொடூரமாக நடந்து கொண்ட நீல் என்பவருக்கு எங்கு சிலை வைக்கப்பட்டிருந்தது? சென்னை மவுண்ட் ரோடு. நீலன் சிலை அகற்றும் போராட்டத்திற்கு தலைமை ஏற்றவர் இவர் திருநெல்வேலியைச் சேர்ந்தவர் எஸ்.என். சோமயாஜுலு. மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்திய வழக்கறிஞரும் சொற்பொழிவாளரும் யார்?
ஜார்ஜ் ஜோசப். முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யாகூப் ஹசன். தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய அம்சமாக திகழ்ந்தது கள்ளுக்கடை மறியல். வேல்ஸ் இளவரசரின் வருகையை புறக்கணிக்கப்பட்ட ஆண்டு 1922 ஜனவரி 13. 1922 சௌரி சௌரா நிகழ்வில் டேஸ் காவலர்கள் கொல்லப்பட்டதால் ஒத்துழையாமை இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. 22 காவலர்கள். கூற்று 1. திருவிதாங்கூர் அரசின் வைக்கம் என்னும் ஊரில் நடைபெற்ற கோவில் நுழைவு சத்தியாகிரகத்தில் கேரள தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். கூற்று 2. ஈவேரா இயக்கத்திற்கு புத்துயிரூட்டி 1 மாத கால சிறை தண்டனை, மீண்டும் எழுச்சியூட்டும் முறை நிகழ்த்தியதற்காக 6 மாத கால சிறை தண்டனை பெற்றார். கூற்று 1, 2 சரி. வைக்கத்தில் கோவிலை சுற்றியிருந்த வீதிகளில் விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்ட ஆண்டு 1925 ஜூன். சேரன்மாதேவியில் பிராமண மாணவர்களுக்கும் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கும் தனித்தனியே உணவு பரிமாறப்பட்ட குருகுலத்தை நிறுவியவர். இந்த குருகுலத்திற்கு காங்கிரஸ் நிதியுதவி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கு. வி. சுப்பிரமணியனார். 1925 நவம்பர் 21 காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் சட்டசபையில் பிராமணர் அல்லாதவர்களுக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்னும் கோரிக்கையை முன்வைத்தவர் பெரியார். நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1927. 1937 ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்திருந்த போது நீலன் சிலை அகற்றப்பட்டு எங்கு கொண்டு செல்லப்பட்டது? சென்னை அருங்காட்சியகம். காங்கிரஸில் இருந்து விலகி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் பெரியார். 1920 தேர்தலை காங்கிரஸ் புறக்கணித்தது. சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த 98 இடங்களில் 63 இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி நீதி கட்சி. நீதி கட்சியின் முதலமைச்சர் இது எப்போ நடந்திருக்குன்னா 1920. ஏ. சுப்பராயலு. 1923 நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சியின் முதலமைச்சர் பணக்கல் அரசர். சுயராஜ்ய கட்சியை தொடங்கியவர்கள் சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு. தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சிக்கு தலைமை ஏற்றவர்கள் எஸ். சீனிவாசனார், எஸ். சத்தியமூர்த்தி. 1926 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி சுயராஜ்ய கட்சி. சுயராஜ்ய கட்சி ஆட்சி அமைக்க மறுத்து சுயேட்சை வேட்பாளர் டாஸ் என்பவருக்கு அமைச்சரவை அமைக்க உதவியது. பி. சுப்பராயன். 1930 சுயராஜ்ய கட்சி போட்டியிடாததால் டாஸ் கட்சி வெற்றி பெற்று 1937 வரை தொடர்ந்து ஆட்சி செய்தது. நீதி கட்சி. இந்திய தேசிய காங்கிரசின் சென்னை மாநாடு முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு என அறிவித்த ஆண்டு 1927. மேலும் சில உள்நாட்டு பத்திரிகைகள் அனைத்தும் சரி. இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட்,
நியூ இந்தியா காமன்வெல் எனும் செய்தித்தாள்களை தொடங்கியவர். அன்னி பெசன்ட். தன்னாட்சி இயக்கத்தில் உறுப்பினராக இருந்து தொழிற்சங்கங்களை உருவாக்கி தொழிலாளர் வர்க்கத்தை அணிதிரட்டுவதில் முக்கிய பங்காற்றியவர். பி. வாடியா. தன்னாட்சி இயக்கத்தில் பயிற்சி அளிக்கப்பட்ட மாணவர்கள் டேஸ் குழுக்களுக்கு மாற்றப்பட்டனர். இரண்டும் சரி. சாரணர் இயக்க குழு, தொண்டர் குழு. மோதிலால் நேரு தலைமையில் 1929 லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் டேஸ் என்பதே இலக்கு என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பூரண சுயராஜ்யம். 1930 ஜனவரி 26 ராவி நதிக்கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக தேசிய கொடியை ஏற்றியவர். ஜவஹர்லால் நேரு. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர் எனும் சிறப்பு பாடலை புனைந்தவர். வே. ராமலிங்கனார். உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி. ருக்குமணி லட்சுமிபதி. விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது என்னும் புத்தகத்தின் ஆசிரியர். அன்னி பெசன்ட். 1932 ஜனவரி 26 பரவலாக ஆர்யா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் எங்கு தேசிய கொடியை ஏற்றினார்? புனித ஜார்ஜ் கோட்டை. திருப்பூரில் கொடிகளை ஏந்திய வண்ணம் நாற்றுப்பற்று மிகுந்த பாடல்களை பாடிச் சென்ற ஊர்வலத்தில் காவல்துறையின் தாக்குதலால் தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தவாறு விழுந்து இறந்தவர். அனைத்தும் சரி. கொடிகாத்த குமரன், திருப்பூர் குமரன், OKSR குமாரசாமி. திருப்பூர் குமரனின் வீர மரணம் நிகழ்ந்த நாள் 1932 ஜனவரி 11. மாநில சுயாட்சிக்கு வழிவகுத்த இந்திய அரசாங்க சட்டம் 1935. இந்தியா ஒரு தேசம் எனும் புத்தகத்தின் ஆசிரியர். அன்னி பெசன்ட். பொறுத்துக. 1885 காங்கிரசின் தலைவராக இருந்தவர் W.C. பானர்ஜி. 1886 தாதாபாய் நவ்ரோஜி. 1887 பக்ருதீன் தியாப்ஜி. 1917 அன்னி பெசன்ட். 1929 மோதிலால் நேரு. இவங்க வருடா வருடம் நடக்கிற காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவர்களாக இருந்தவர்கள். காங்கிரஸ் வெற்றி பெற்று நீதி கட்சி படுதோல்வி அடைந்த தேர்தல் 1937. காங்கிரசின் முதல் அமைச்சரவையை அமைத்தவர் ராஜாஜி. மதுரை ஹரிஜன சேவா சங்கத்தின் தலைவர் வைத்தியநாதர். மதுரை தொழிலாளர் சங்கம் என்னும் அமைப்பை ஏற்படுத்துவதற்கு ஹார்வி மில் தொழிலாளர்களுக்கு உதவியவர் ஜார்ஜ் ஜோசப். நூற்பாலை தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வையும் வேலை நேர குறைப்பையும் பெற்றுத்தந்த அமைப்பு மதுரை தொழிலாளர் சங்கம். மதுரை ஹரிஜன சேவா சங்கத்தின் செயலாளர் L.N. கோபால்சாமி. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்குள் ஹரிஜன மக்களுடன் நுழைய திட்டமிடப்பட்ட ஆண்டு 1939 ஜூலை 9. கோவில் நுழைவு அங்கீகார இழப்பீட்டுச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1939. இந்தி எதிர்ப்பு மாநாட்டை சேலத்தில் நடத்தியவர் பெரியார்.
வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1942 ஆகஸ்ட் 8. செய் அல்லது செத்துமடி யாருடைய முழக்கம்? காந்தியடிகள். வெள்ளையனே வெளியேறு பம்பாய் மாநாட்டில் கலந்து கொண்ட தலைவர்கள் ரயில் நிலையங்களில் கைது செய்யப்பட்டனர். அதனால் அரக்கோணத்திலேயே இறங்கியவர்? காமராஜர். வெள்ளையனே வெளியேறு இயக்க துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்து கொண்டு இருந்தபோது கைது செய்யப்பட்டவர்கள்? ராஜாஜி சத்தியமூர்த்தி. பொறுத்துக. வைக்கம் வீரர், பெரியார், செங்கோட்டை, வாஞ்சிநாதன், காளியா லாவோ, சுதேசி கப்பல், ஜேம்ஸ் நீல், கான்பூர். நீதி கட்சியின் செயல்பாடுகள். உள்ளாட்சித்துறை கல்வி நிலையங்களில் வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு, பணியாளர் தேர்வு குழு நிறுவப்பட்டது. இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமாக மாறியிருக்கு. இந்து சமய அறநிலையத்துறை சட்டம், சென்னை அரசு தொழில் உதவி சட்டம், தேவதாசி முறை ஒழிப்பு, ஏழை எளிய மக்கள் வீடு கட்டி கொள்வதற்காக புறம்போக்கு நிலங்களை பட்டா செய்து வழங்குதல், வசதியற்ற மக்கள் பிரிவினருடைய கல்வி கற்பதை ஊக்குவிப்பதற்காக கல்வி கட்டணச் சலுகை, கல்வி உதவித்தொகை வழங்குதல், மதிய உணவு திட்டம். இதெல்லாம் நீதி கட்சி கொண்டு வந்தது. சித்திரவதை ஆணையம் அமைக்க காரணமான அமைப்பு? சென்னைவாசிகள் சங்கம். பொறுத்துக. ஜி. சுப்பிரமணியம். தி இந்து. எஸ். சுப்பிரமணியனார். எஸ். சுப்பிரமணியனார் மிதவாதி. சுப்பிரமணிய சிவா, திருநெல்வேலி. சுப்பிரமணியன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார். வி. சுப்பிரமணியன் இவர் தான் பார்த்தீங்கன்னா சேரன்மாதேவியில் குருகுலம் நடத்தியவர். 1910 அரவிந்த கோஷ், வி. சுப்பிரமணியனார் ஆகியோரின் வருகைக்கு பின்னர் புரட்சிகர நடவடிக்கைகள் எங்கு தீவிரமடைந்தன? பாண்டிச்சேரி. 1919 சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்ய சீர்திருத்தங்களை பரிந்துரைக்க 1927 இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் யார் தலைமையில் அமைக்கப்பட்டது? சர் ஜான் சைமன். யார் தலைமையில் சென்னையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு உருவாக்கப்பட்டது? சத்தியமூர்த்தி. சைமன் குழு சென்னைக்கு வந்த ஆண்டு? 1929 பிப்ரவரி 18. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்ற முக்கிய தலைவர்கள்? அனைத்தும் சரி, டி.எஸ்.எஸ். ராஜன், சர்தார் வேதரத்தினம், சி. சாமிநாதர், கே. சந்தானம். டி. பிரகாசம், கே. நாகேஸ்வரராவ் ஆகியோர் தலைமையில் சத்தியாகிரகிகள் சென்னை அருகே உள்ள டாஸ் என்ற இடத்தில் ஒரு முகாமை அமைத்திருந்தனர். உதயவனம். கிளாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்தது. வாணியம்பாடி. 1920 ஏப்ரல் 17 யார் தலைமையேற்ற பொதுக்கூட்டத்துடன் கிளாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது? மௌலானா சவுகத் அலி. ராஜாஜி மதுவிலக்கை பரிசோதனை முயற்சியாக எங்கு அறிமுகம் செய்தார்? சேலம். பொறுத்துக. இது பார்த்தீங்கன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தமிழ்நாட்டில் என்னென்ன நடந்தது அப்படின்ட்டு. வேலூரில் பார்த்தீங்கன்னா தந்தி தொலைபேசி கம்பி வெட்டப்பட்டது. சூலூர் விமான நிலையம் தாக்குதல். கோயம்புத்தூரில் ரயில் தடம் புரள செய்யப்பட்டது. மதுரையில் இராணுவத்துடன் காங்கிரஸ் தொண்டர்கள் மோதலில் ஈடுபட்டிருப்பாங்க.
தனது எழுத்துக்களின் மூலமாக தேசியத்தை முன்னெடுத்தவர்? ஜி. சுப்பிரமணியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.